ஆகப்பெரும் இயற்கை விவசாயத்தில் சாதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு நமக்கு சிறப்பு விருதுகளாக வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர் பத்மஸ்ரீ என் ஐயா புண்ணியமூர்த்தி அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய பெரும் ஆளுமைகளுக்கும் இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய இயற்கை வேளாண்மையில் பல சாதனைகள் செய்யக்கூடிய பல்வேறு ஆளுமைகளை இங்கே நான் காண்கிறேன். ஐயா நம்மாழ்வார் அவர்களை 2002ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டத்திலே ஒரு சர்வதேச சித்த மருத்துவ கருத்தரங்கத்தில் நான் சந்தித்த காலையிலிருந்து தொடர்ந்து அவர்களோடு பயணித்து இந்த இயற்கை வேளாண்மையினுடைய ஒரு அடிப்படை தத்துவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அதுக்கப்புறம் திரு நெல் ஜெயராமன் அவர்கள் அவங்க 2 பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டாங்க. கேரளாவுக்கு போயிட்டு வரும்போது கேரளாவில் கிட்டத்தட்ட 5000 வகை நெல் ரகங்கள் இருப்பதாக சொன்னதுக்கு பிறகு அவங்க இருக்கக்கூடிய நில அமைப்புக்கு 5000 என்றால் நம்ம பகுதியிலும் கூடுதலாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து அந்த பயணத்தை தொடர்ந்து இந்த நெல் திருவிழா தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு அடிப்படையில் கால்நடை மருத்துவன். என்னுடைய பங்களிப்பு என்னவென்றால் பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் பொதுவாக மக்களுடைய தேவைகளிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்து அவர்கள் ஒரு ஓரமாக வேலை வைப்பார்கள். நான் அந்த ஓட்டத்திலிருந்து கொஞ்சம் விலகி அடிமட்டத்திலிருந்து இந்த வேலையை ஆரம்பித்து மரபு வழி சித்த மருத்துவத்தின் அடிப்படைகளை மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு வெற்றிகரமான மருத்துவ முறைகளாக அவற்றை செதுக்கி அவற்றினுடைய அடிப்படை ஆய்வு முறைகளோடு இணைத்து அதை இந்தியா முழுவதும் கொண்டு சென்றிருக்கிறோம். அதற்கான ஒரு அங்கீகாரம் தான் இந்த விருது என்பது. இந்த அறிவை தோளிலே சுமந்து கொண்டிருக்கின்ற மரபு வழி சித்த மருத்துவர்கள் அதை நான் சொன்ன பொழுது அதை செய்து பார்த்து அது நல்லா இருக்குன்னு எனக்கு சொன்ன ஐயா சித்தர் போன்ற பண்ணையாளர்கள், எனக்கு துணையாக இருந்த பல்கலைக்கழக அலுவலர்கள் மற்றும் பேராசிரியர்கள், அதற்கு பிறகு பல்வேறு நிறுவனங்கள் சேவா விவேகானந்தன், MSRF, CIKS, அதுக்கப்புறம் அரசு நிறுவனங்களில் மேடம் லீனா நாயர் ஒரு 18 லட்சம் கொடுத்தாங்க, மேடம் சாந்தாஷீல நாயர் ஒரு 13.72 கோடி கொடுத்தாங்க. மத்திய அரசிலிருந்து ஒரு முதல்ல 80 லட்சம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், அதுக்கப்புறம் DSTயில் ஒரு 40 லட்சம் என்று இந்த கருத்தை அவர்கள் ஆமோதித்து இதற்கான ஒரு தளத்தை ஒரு களத்தை எனக்கு ஆய்வு களமாக மாற்றி கொடுத்ததுனால அதையெல்லாம் முறையாக செஞ்சு மரபு வழி அறிவு என்பது அறிவியலுட்பட்டது, அதை செயல்படுத்த முடியும், அது இந்தந்த வழியில் செயல்படுகிறது என்பதை செய்யக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனவே ஒரு சோற்றுக்கற்றாழை, சுண்ணாம்பு, மஞ்சள், மடிநோய்க்கான ஒரு அடிப்படை மருத்துவமாக இந்தியா முழுவதும் மாறுவது என்பது அந்த மருத்துவத்தினுடைய சிறப்பு. அதை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அருமையான விழாவிலே ஐயா நம்மாழ்வார் திரு நெல் ஜெயராமன் அவர்களுடைய நினைவை நாம் போற்றி இந்த இயற்கை வேளாண்மை என்பது யாருக்காகவோ எதற்காகவோ செய்ய வேண்டிய ஒரு கட்டத்திலிருந்து மாறி நம்முடைய குழந்தைகள், பேர குழந்தைகள், கொள்ளு பேரர்கள், பேர குழந்தைகள்லாம் பட்டாம்பூச்சி பறக்கிறதையும் மண்ணில் வண்டுகள் நடமாடுவதையும் தேனீக்கள் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும். பாலினேட்டர்ஸ் இல்லைன்னா வேளாண்மை இல்லை. இன்னைக்கு மனிதர்கள் தங்களுடைய உணவுக்கும் உணவை தயாரிப்பதற்கும் வீட்டில் சமைப்பதற்கும் இன்னும் நிறைய வீட்டில் பயன்படுத்துகிற ரசாயனங்கள் கூட வேளாண்மையில் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு ரசாயனங்கள் எந்த அளவுக்கு இந்த மண்ணை பாதிக்கிறது என்பது மிக நீண்ட ஒரு ஆய்வு. அதையெல்லாம் தொடர்பு படுத்திய ஒரு வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மண்ணின் வளத்தை பாதுகாப்பது நமக்காக மட்டுமல்ல வரும் சந்ததியினருக்கு என்பதும் அதில் ஒரு முக்கியமான செய்தி. நாம் அவர்களுக்கு இதை சொத்தாக நாம் கொடுக்கவில்லை, அவர்களை சொத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்தியா போன்ற நாடுகளுக்கு எத்தனை தொழில்நுட்பம் வந்தாலும் 130, 40, 50, 160 கோடி மக்களுக்கான உணவு தேவையை கிளீன் ஃபுட் 2 சொல்லுவாங்க, ஃபுட் செக்யூரிட்டி, ஃபுட் சேஃப்டி. ஸோ ஃபுட் செக்யூரிட்டியை ஓரளவுக்கு ஏதோ வகையில் கொண்டு வரணும்னு சொல்லலாம். ஆனால்
ஒரு சுத்தமான உணவு, நஞ்சில்லா உணவு என்பதுதான் எதிர்காலத்துக்கான ஒரு வாழ்வியல். அதில் இந்த மரபு வழி மூலிகை மருத்துவத்தை இணைத்து களத்தில் செயல்படக்கூடிய ஒரு டூல் கிட் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி வடிவமைப்புடைய வாய்ப்பு கிடைத்தது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அத்துணை ஆளுமைகளுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்த்து கூறி, தொடர்ந்து நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் அவர்களுடைய புகழ் தொடர்ந்து செயல்படுத்துவதால் அவருடைய கனவுகளையும் மெய்ப்பிப்போம். நன்றி, வணக்கம்.